Hi friends, welcome to my channel Krisa's Kitchen Recipe. இன்னைக்கு வீடியோல நம்ம மைதா வச்சு இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், டக்குன்னு ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். அதே கப்பாலேயே மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அடுத்து இதில் 1/2 கப் அளவு நெய் எடுத்துட்டு அதிலிருந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாவோட நெய் கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்துடும். நல்லா கலந்ததுக்கப்புறமா மீதம் இருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நெய் இவ்வளோ யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நெய் பாதி ரிஃபைண்ட் ஆயில் பாதி எடுத்துட்டு அதை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு பால்கோவா மாதிரி இருக்கும். இது போல் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. இது லேசாக ஆறுனதுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையை அரைச்சதுக்கப்புறமா அதிலிருந்து 3/4 கப் எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் நல்லா கலந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலேயே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாவுலேருந்து நம்ம 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். மாவை இது போல் பிரித்து வச்சுடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பிளேட்டு இல்லைனா ட்ரேயில் நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே பட்டர் ஷீட் போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட இருந்தால் பட்டர் ஷீட் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த ட்ரேயில் சேர்த்துட்டு இது போல் கையிலேயே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா 1 வாரம் வரையிலும் ஸ்டோர் பண்ண முடியும். எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அடுத்து பேலன்ஸ் இருக்கிற மாவில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக எல்லோ கலர், க்ரீன் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு ட்ரேயில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுக்கு மேலே வச்சு கையிலேயே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையிலேயே லேசாக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஷேப் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கோம். ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் நல்லா செட் ஆகி வந்திருக்கும். அடுத்து ஸ்வீட்டை வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நைஃப் வச்சு சைடில் இருக்க ஓரங்களெல்லாம் எடுத்து விடுங்க. இப்போது இதை திருப்பி போட்டுட்டு ஸ்வீட்டை வெளியில் எடுத்துட்டு பட்டர் பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மைதா வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் விருப்பமான ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.